பிரேக்கப் ஆயிடுச்சுனாலோ இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சுனாலோ அவன் தான் காரணம் அப்படின்ட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அடங்கும். ஐயோ இதெல்லாம் பண்றாதீங்க தயவு செஞ்சு. எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா எனக்கு தான் செருப்படி. இப்போ அது நல்லா தெரியுது. ஜஸ்ட் அஃபெக்ஷன் அதை விட கொஞ்சம் பெட்டரா வந்தா காலேஜ்ல இதை விட்டுருக்கலாமே. ஆனால் சில பேர் வந்து அழகுக்காகவும் ஒரு விஷயத்துக்காகவும் லவ் பண்ணுவாங்க. ஸோ லவ் பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பிரேக்கப் டிவோர்ஸ்லாம் நடக்குதுல்ல, எதனால அது நடக்குது? உங்களோட ரீசன்? இப்போ இந்த ஜெனரேஷன்ல சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால நம்ம ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு தேர்ட் பர்சன் இன்க்ளூட் ஆகிறாங்களா, அதனால தான் ப்ரோ பிரேக்கப்பே ஆகிறது. நம்ம ஷேர் பண்ணலாம், ஒரு லெவலுக்கு மேலே ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கடைசியில் செருப்படி தான் மிஞ்சும். உண்மையாக செருப்படி தான் மிஞ்சும். நான் நிறைய பட்டுட்டேன். என்ன ஒன்னோட ஒன்று பெட்டரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே பிரேக்கப் ஆயிடுச்சுனாலோ இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சுனாலோ அவன் தான் காரணம் அப்படின்ட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் யாருமே நானே ஜெனியூனா இருக்கணும் அந்த பர்சனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரூவா லவ்ன்னு தான் இன்னொரு பர்சனை ப்ளேம் பண்ணவே தோணாது. கரெக்டா? ஸோ மோஸ்டா சால்வ் பண்ணதா பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு ரீசன் நினைக்கிறேன். அதுதான், வேற எதுவுமே இருக்காதா? வேற என்னவோ இருக்கும்னு நினைச்சா அதான் உண்மையா இருக்கணும்னு நினைக்காம சீட் பண்ணும். எல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம், ஜாலியா ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்கல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். சீரியஸ்னஸா இருந்தானா இவங்க ஒருத்தருக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், நம்ம அவங்கள லவ் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லாம பரவாயில்ல பின்னாடி இன்னொருத்தவங்களும் ஓட்டலாம் அப்படிலாம் நினைச்சா கண்டிப்பா மாட்டிக்கிட்டு அதனாலதான் பிரேக்கப் ஆகுது. மணி இருந்தா என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட இருப்பாங்க. மணி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இவன் என்னடா இவன் இப்போ எந்த பொண்ணா இருந்தாலும் காசு இருக்கா ஜிபேல, எங்க இருக்கான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே ஜிபேல எவ்வளவு வச்சிருக்க, ஏன் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அர்ஜென்ட்டா ஒரு இடத்துல இருக்கேன், முக்கியம் அவங்க நம்மளோட அர்ஜென்ட்டா ஒரு இடம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க அர்ஜென்ட்டா ஒரு இடத்துல இருக்கேன், இப்போ எனக்கு இம்மிடியேட்டா ஒரு 1000 போட்டு விடு அந்த மாதிரி கேட்கும்போது ஏன் என்ன 1000 அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு 1000 வேணும். ஆமாம். இப்போ நீங்கள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ஈகோ. இப்போ ஒருத்தன் சொல்லுவான் நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி இருப்பான், இல்லை நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு இருப்பாங்க. 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க, மாற்றி வச்சுப்பாங்க. எதுக்கு அது யாரும் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்காம போக 2 பேருக்குள்ள சண்டை மட்டும் தான் நிறைய வந்துட்டு இருக்கும். இதுதான் ரூலே. ஒரு விஷயத்த விடணும். அப்படி இல்லையா இது ரெண்டுத்தையுமே கன்வே பண்ணுறதுக்காக 2 பேரும் பேசிக்கணும். பேசிக்காம நீ பெரிய நான் பெரிய 2 பேர் 2 பக்கம் போயிட்டா என்ன இருக்கும்? ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கேட்டீங்கன்னா அம்மா அப்பா ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல யாரும் அம்மா அப்பா கண்டுக்க மாட்டாங்க. இல்ல அந்த டைம்ல சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா, செகண்ட் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுவாங்க. டைம் பாஸ்க்கு நான் பெஸ்ட் ஐடியா சொல்லிட்டா, எதுக்கு கஷ்டப்பட்டு பிரேக்கப் பண்ணி லவ் பண்ணிட்டு லவ்வே பண்ணாதீங்க, ஜாலியா எல்லாரையும் பேசுங்க, ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பழகினாலே சிம்பிள் தான். லைஃப் அப்படியே இருக்க முடியாது. ஆமா இருக்க முடியாதான், அதான் வீட்டுல பாத்துருவாங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல எது மாதிரியாவது உங்களுக்கு ஒரு லவ் வரும், அந்த விஷயம் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா கரெக்ட் தான் நீங்க சொல்றதும். கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. இப்போ எப்படின்னா சில பேர் லவ்க்காக மோஸ்ட்லி பார்ப்பாங்க, அளவுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்க லவ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது தான் மோஸ்ட்லி. மனசு சில பேர் மனசை புரிஞ்சுப்பாங்க, சண்டை போடுவாங்க. பட் ஆனால் அவங்க உடனே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் அழகுக்காகவும் ஒரு விஷயத்துக்காகவும் லவ் பண்ணுவாங்க. ஸோ லவ் பண்ணும்போது அவங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம், ஏதோ ஒரு சண்டை ஏதோ வரும்போது அவங்க தெரிஞ்சு பேஷன்ஸ் ஆட்டிடியூட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லைக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது டைம் எடுத்துக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நிறைய விட்டு கொடுக்கறது தேவைப்படும். பேஷன்ஸ் இல்லாதனால டக்குன்னு ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிகமாக பாய்ஸ் பண்ணுறாங்க, மியூச்சுவல் தான். போத் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே ரெஸ்பான்சிபிள், ரிலேஷன்ஷிப் பெட்டராக எடுத்துகிட்டு போகிறது. மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க, அதனாலே நிறைய சண்டை வர இப்போ அதிக மறைக்கலாம். அதை இது பண்ணிருக்காங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்ட்ரைட்டாக ஏதாவது நல்லா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டா தான் அவங்களுக்கு இதில் இருக்காங்க இப்படி அப்படின்னு தெரியும். எதுவுமே நம்ம ஓப்பன் அப் பண்ணலன்னா அது கண்டிப்பாக தெரியும். ப்ளஸ் அடைக்கலாம் எனக்கு தெரியும். மெயினாக அது ஏதோ ட்ரஸ்ட்டுன்னு சொல்லப்போம். இப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா அது நம்மளுக்குள்ளேயே ஒரு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம எதுவாக இருந்தாலும் ஓப்பன் அப் பண்ணுறது நல்லது. பிரேக்கப் இப்போ நிறைய பேர் ரொம்ப மாறிட்டு ஆகிட்டு வராங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா
இப்போது நிறைய பேருக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே கூட மற்றவங்க அதை புண்படுத்தும் போது they take it வெரி சீரியஸ்லி. ஓகே, என்னதான் இருந்தாலும் அவங்களோட நல்ல சைடும் இருக்குது, அதை வந்து நம்ம பேசி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லை யாருக்கும். மேபி வந்து இண்டிவிஜுவலாக 2 பேரும் மட்டும் யோசிக்கிறாங்க. இப்போ நிறைய வந்து அந்த கமிட்மெண்ட் பண்ணி போனாங்க, நிறைய சுச்சுவேஷன்ஸ் நிறைய வந்து அந்த 2K டெர்மினாலஜி. ஸோ கமிட்மெண்ட்குள்ளே போனால் தான் அது வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். இப்போ இருக்கவங்க வந்து ஜஸ்ட் அந்த டைமுக்கு ஒரு கம்பேனியன் போயிருக்காங்க, பட் அவங்க வந்து இது லைஃப் லாங்காக அவங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருக்கவங்க they will fight for it. ஒரு ஹாலிவுட் ஆக்டர் ஒருத்தர் பேர் நம்ம அவர் வந்து ஒன்று சொல்லுவார், இஃப் யூ ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் யுவர் லைஃப் இட் இஸ் நாட் அவர். உங்களோட பாயிண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சிம்பிளாக ஒரே ஒரு லைன் அவ்வளோதான். நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாலே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடும். நம்ம பாட்டை என்ன நினைக்கிறாங்கன்ட்டு நமக்கு புரியுதே இல்லை. அவங்க சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, நமக்கு அது எரிச்சலாகவும் டார்ச்சராகவும் இருக்கும். ஆனால் அது ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு லவ் ஆங்கிளில் யோசித்தோம் அப்படின்னாலும் அங்கேயே அண்டர்ஸ்டாண்டிங் அங்கேயே எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த ஒரு மிஸ். ஐயோ இதெல்லாம் பண்றாதீங்க தயவு செஞ்சு. எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா எனக்கு தான் செருப்படி, திருப்பி நீ அதை பேசினு இருக்கியா அப்படி. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க தான், பேரண்ட்ஸ் சப்போர்ட் நம்பிடலாம், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், அவங்கள்ட்ட வந்து நம்ம ட்ரஸ்டாக இருந்துடலாம். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணுறத நம்ம அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து போய் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி நடந்தது, அதை மட்டும் தவிர்த்துடணும். நம்ம அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண அவங்க வந்து கேம் விளாண்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் என் லைஃப் அவ்வளோ அடங்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு அவளை எப்பயாவது பார்ப்போம்ல, இவ நம்ம கூட தானே இருந்தா, என்னடா திடீர்னு இவன் கூட இருக்கிறா அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க, அண்ணா மாதிரி தான் நான் பார்த்தேன், நான் அவங்களுக்கு தங்கச்சி மாதிரி தான், அவங்கள தான் ப்ரோ நம்ப கூடாது. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், தங்கச்சி மாதிரிடின்னு கதையில அவன் தான். அது லவ் பண்ணும் போதே அவங்க அந்த மாதிரின்ட்டு கெஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணாம இருக்கல, பட் அவங்க பண்றாங்கல்ல. வேற வழி ஏமாத்துறது தானே பொண்ணுங்களோட வேலை. ஓ, பசங்களோட வேலை ஃபுல்லா பொண்ணுங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி சொல்றீங்களா, இல்ல பசங்களும் பண்றாங்க? பசங்களும் இருக்காங்க ப்ரோ, யூஸ் பண்ற பசங்களா இருக்காங்க ப்ரோ. அவனுக்கு என்ன யூஸ் பண்றதுக்கு ஒரு கீ ஜஸ்ட் லவ். அதான் இப்போ இருக்குது. பொண்ணுங்களை யூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு கீ, அதான் லவ். அதை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அது தெரிஞ்சும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, தெரியாம இருக்காங்க. நிறைய பொண்ணு பசங்களையும் யூஸ் பண்றாங்க, அதுவும் நிறைய நான் பாக்குறேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல ப்ரோ, நம்ம பட்டு தெரிஞ்சதோட பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்டா. 2 பேருக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க. பாய்ஸ் இதனால தான் பண்றாங்க, கேர்ள்ஸ் உங்களோட பாயிண்ட். ஓகே, கேர்ளுக்கு ரீசன் அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஈகோ, அவனே வந்து கேட்கட்டும் அப்படின்ற ஒரு தாட்ல இருப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் என்னுடைய ஓன் ஒப்பீனியன்ல நான் அப்படி இருக்க மாட்டேன். மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் ஈகோ, அப்புறம் வேற என்ன இருக்கு, நான் சொல்றத அவன் கேட்கணுன்ட்டு டாமினேட்டிங்கா இருப்பாங்களே சில பேர், அதுவும் ஒரு ரீசன் கேர்ள்ஸ்க்கு. பாய்ஸ்க்கு என்னன்னா, பாய்ஸ் வந்து எப்பவுமே ஜாலியா வந்துட்டு தம்மு கிஸ்ஸா அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அது தப்பு கிடையாது, பட் ஒரு லிமிட் இருக்கணும்ல. சம்டைம்ஸ் அதை வந்து மறந்துடுவாங்க. ஸோ மேபி அதுவாக இருக்கலாம். இன்னொன்று வந்து அதான், ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணே வந்து கடைசி வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீ சேஃப்டா ராஜா அப்படின்ற மாதிரி. இல்லை நான் வந்து கத்திஜா வேணும் கண்மணி வேணும்னு 10 பேரை வந்து ஓட்டுனா அவள் தான் மாட்டிப்பேன், சங்கு ஊதிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுதான் நடக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்தவங்க வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக அது கட்டிக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ மணிக்காக இருப்பாங்க, சிலவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. அது இப்போ அதான் உன்னோட ஒன்று பெட்டராக கிடச்சுன்னா அதோட போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ. ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான், அப்படியே தூக்கி போட்டு போக வேண்டியதான், முடிஞ்சிச்சு. இல்லை மோஸ்ட் ஆஃப் அந்த ஈகோ விட்டு கொடுக்காது யார் பாய்ஸ் ரொம்ப அந்த ஈகோவில் அடமெண்ட்லாம் இருப்பாங்க தெரியுமா, நான் வச்சது தான் சத்தம், எனக்கு கீழே தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்கல்ல, அது பாய்ஸ் அதிகமாக கேட்ச்சு. இப்போ சொல்ல போனால் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஏன்னா கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயம் கரெக்டாக இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் பாய்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சில விஷயம் கரெக்டாக இருக்கும், ஒரு சில விஷயம் தப்பாக இருக்கும். 2 பேருக்குமே ஈகோ இருக்கும். அதை யார் ஃபஸ்ட்டு விடுறாங்கன்றதான் மேட்ரு. அது பசங்க நிறைய விட்டுருவானுங்க, ஒரு சில டைம் பொண்ணுங்க விட மாட்டாங்க, அவ்வளோதான். பேச்சு வாக்குலயே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்லடா வேணாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தெரியாம அடிச்சா கூட இல்ல நீ என்ன அடிச்சுட்ட பிரேக்கப் பண்றாங்க. கேட்டுதானோ? சில்லி ரீசன் அதெல்லாம் பிரேக்கப் தான். அது வந்து டைம் பாஸ் பண்றது. ஆமா, அவங்க அது விட்டு கொடுத்து போற அந்த மனசு இருக்காது. ஸோ ஏன்னா அவங்க வந்து அது ஒரு ரியல் லவ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ
ஸோ அந்த விஷயத்த சரி போனால் போகிறா, இல்லை பையனாக இருந்தால் சரி பொண்ணாக இருந்தது போனால் ஏன்னா அவங்க இருக்கிற ஸ்டைலு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க கேர் பண்ணுறதுனால தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும். அது உண்மையாகவே லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க அழகாக இருக்காங்க, அழகு இல்லை, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அவங்க என்ன கேரக்டராக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க பெட்டராக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்களோ நமக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்கள்ட்டேருந்து எந்த ப்ராப்ளமும் வராது, பிரேக்கப் ஆகாது. ஸோ அழகை பார்த்து வெறும் லவ் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து இவன்ட்ட மணி இருக்குது அதை பற்றி லவ் பண்ணுறாங்க, அதை விரும்பி லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருந்தால் 90% பிரேக்கப் நடக்குது. இல்லை மேம், இப்போ வந்து சின்ன சின்ன ரீசன்ஸ் தான் பிரேக்கப் பண்ணுறாங்க. சீரியஸாக இருந்திருக்க மாட்டாங்க. டைம் பாஸ் லாங் டைம் எடுத்து போகணும்னு நினச்சா அது பிரேக்கப் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இல்லை இப்போ இருக்க ஜென்ரேஷன் லவ்வர்ஸ் தான் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஜென்ரேஷனில் லவ்ன்றது டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்துருக்கும். ஜென்ரேஷனே மாற்றிட்டீங்களே. இல்லை மேம், ஆஸ்லார் எப்படி சொல்கிறோம், ஒரு 90s அந்த மாதிரி இந்த டைமில் லவ்ன்றதே டோட்டலாக வேறு இல்லை. இப்போ 2Kன்றப்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நீங்கள் மோஸ்ட்லி யார் பாய்ஸ் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கேர்ள்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க? இவங்க தான் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் கேர்ள்ஸ் பார்த்து தனியாக சொல்கிறது வந்து ரெண்டு பேருமே பண்ணுறது. பாய்ஸும் 50%, கேர்ள்ஸும் 50%. லைக் ஏன்னா இது அது சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறது வந்து அது பயம் அவங்களுக்கு. இது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால வந்து சொல்லாமல் இருப்பாங்க வந்து. அது மோஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் இது என்ன ரீசன் இருக்கும்? வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது? இப்போ வந்து நார்மலாக வந்து நீ ஃபோன் எடுக்கல அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்குவான், அதனால வந்து இப்போ வந்து ஏன்னா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஒரு காம்ப்ரமைஸே இல்லாமல் ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்னா காம்ப்ரமைஸ் இருந்தால் தான் யூ கேன் மேனேஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து. அண்ட் ஒரு சொல்யூஷன் இருந்தால் தான் வந்து திருப்பி சேர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக்கப் வந்து இல்லாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் சொல்யூஷனே தேட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தாலே ஓகே இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேண்டாம், என்னோட ஒரே சொல்யூஷன் அவங்கள விட்டு போகிறது தான். அந்த மாதிரி மாறிட்டு வருதுன்றதுனால சொல்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பிரேக்கப் ஆகாமல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஒரு லைஃப் லாங் கூட இருக்கும். ஸோ அதனால் அந்த பர்சனுக்கு அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் பேசுகிறத வச்சு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி மைண்டு மாறி அந்த மாதிரி போகிறதுனால தான் நிறையா ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இருக்க மாட்டோம். ஏன்னா லவ்னா எப்போ ஃபைட். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவல், இப்போ நான் நீ நம்ம ரெண்டு பேர் நடக்கிறது மட்டும்தான் அது லவ். ஆனால் மேரேஜ் வந்து இட்ஸ் நாட் லைக். நம்ம சைடு வீட்டு சைடு, அவங்க வீட்டு சைடு. நம்ம வந்து சொசைட்டியில் தான் நம்ம வாழ்கிறோம். யூ கான் பி டிட்டாச் வித் சொசைட்டி. ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது வி ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தட். எங்கள் வீட்டில் இப்படி நான் இந்த பொண்ணுக்கிட்ட இந்த டென்ஷனில் தான் போகிறேன் அப்படின்னா நான் வந்து எங்கள் வீட்டு சைடில் நான் யோசிக்கிறேன். நம்ம மேலே கொண்டு போனால் முடியுமா முடியாது. அதில் பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னா நம்பர் 1 எங்கள் 2 பேருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வீ கேன் வெளியில் போகலாம், நம்ம வெளியில் போகலாம். இல்லை நான் வந்து எங்கள் வீட்லேயும் ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன், நீயும் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அது பிரேக்கப். ஸோ இதுதான் மேஜராக. இது வந்து பிரேக்கப் இதில் இப்போ நடக்கிறதுலாம் நிறைய விஷயம் வந்து இட்ஸ் நாட் அ பிரேக்கப், இது கம்பேனியன்ஷிப். சும்மா பேசுகிறோம் அப்புறம் பிரேக்கப் சொல்லிட்டு அவ்வளோதான். மற்றபடி நிறைய பேருக்கு இந்த ஈகோ இதனால தான் இருக்கும், கோபம். அதுதான் இப்போ அதை சொல்கிறேன். இப்போ இந்த ஈகோ, அந்த ஆங்க்ரி எல்லாமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டரில் தான் வரும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக பண்ணுறது யாரும் நினைக்கிறீங்க? பாய்ஸாக இருக்குது 2 பேருமே. ஆமாம். ஏன்னா சில நேரம் அவங்க கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி லவ் அண்ட் கேருக்காக அந்த மேட்டர் பண்ணுவாங்க, ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அதே நேரம் நம்ம வந்து நமக்கு ஒரு டைம் வேணும், அதுக்காக அவள்கிட்ட லவ்ங்கிற மீட்டரில் நம்ம ட்ரை பண்ணுவோம், அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் என்ன சொல்கிறது, சன் அண்ட் மூன் மாதிரி தான் ரெண்டுமே ஒன்றா அது லவ் வச்சு செஞ்சுட்டு போயிடும். அப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் தான் அந்த இதுக்கு காரணம்னு? அப்படிலாம் இல்லை ப்ரோ. சில பொண்ணுங்க இருக்காளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாளுங்க, பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் பேசுவாளுங்க. நான் நிறைய ஸ்டோரி கேட்டிருக்கேன். பாய் ஃப்ரெண்டும் வச்சுப்பாளுங்க, கூட 4 பேர் வச்சுப்பாங்க. கேட்டால் பெஸ்டின்னு வாழுங்க, அப்புறம் க்ரஷ்ன்னு வாழுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பெஸ்டிலாம் சொல்லக்கூடாது, நீ என் ஃப்ரெண்டாக இருந்துக்கோ. ஆனால் அவனுங்கன்னா நல்ல வேலை பார்ப்பானுங்க கூட இருந்துங்கன்னே. எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச பசங்களும் சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா பாய்ஸும் இதுதான், கேர்ள்ஸும் இதுதான். ஆனா பாய்ஸ் வந்து அவன்கிட்ட கேட்டா அவன் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் கிட்ட கேட்டா கேர்ள்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா 2 பேர் மேலயும் தான் தப்பு இருக்கு. என்ன கேட்டா 2 பேர் மேலயும் 50-50 ஈக்குவலா எடுத்துக்கலாமா? இவனுங்க பாதி அவ்வளவுதான்.
அவனுங்க பண்ற தப்ப வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியும். கேர்ள்ஸ் பண்ற தப்ப ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்ல மாட்டாளுங்க, இங்கேயும் சொல்ல மாட்டாளுங்க. கம்மா அத்தான் ஆளு பிடிச்சிப்பாளுங்க. அதுதான் கேர்ள்ஸ் பண்ற தப்பு அதுதானே. அவங்க ஓப்பனா எல்லார்கிட்டயும் சொல்லணும். இப்போ பாய்ஸ் வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, ஒரு சில பொண்ணுங்க இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு பொண்ணு வச்சுப்பானுங்க, பக்கத்துல 10 பொண்ணுகிட்ட பேசுவானுங்க, வேற இன்ஸ்டா ஐடி குத்துருவானுங்க. இந்தாம்மா இதான் இன்ஸ்டா ஐடி கூட காட்டுறேன் பார்த்தா செகண்ட் ஐடி லாகின்ல இருக்கும் கீழே இன்னொரு ஐடி. அதேதான் கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. 10 ஐடி வச்சிருப்பாளுங்க, ஒன்னொன்னுலயும் ஒருத்தர் இருப்பாங்க. கேட்டா ஃப்ரெண்டு தான்டா, ஃப்ரெண்டு மாதிரி பேசுற அப்படின்னு பண்ணுங்க ப்ரோ. பிரேக்கப்புக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த பெஸ்டீஸ். ஐயோ நான் அது பக்கமே வரல ப்ரோ. ஐயோ அது ரொம்ப மோசமான விஷயம். இல்லை அதை பற்றி நீங்கள் இவங்கள காரணம்ன்றாங்கன்னா அது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வேணாம்? அது அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க போகிறாங்க அப்படின்னு இல்லை ப்ரோ, அது காரணம் இருக்கு. எப்படின்னா பொரோட்டா இருக்கு ஓகேங்களா, பக்கத்துல சால்னா இருக்கு, தயிர் பச்சடி எதுக்கு? அது ஒரு டேஸ்ட் எதுக்கு? ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஓரம் வச்சுட்டு போக வேண்டியதுதான். இதுதான் ப்ரோ, தயிர் பச்சடி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் அனுபவம் பேசுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும். பாயிண்ட் பை லாட். இந்த மாதிரி அதிகமாக பசங்க இருக்காங்களா பொண்ணுங்க இருக்காங்க? போத் பசங்க பொண்ணுங்கன்னா இது பண்ண முடியாது. ஸோ முன்னாடி பொண்ணுங்க வந்து பசங்க ஏமாத்துறாங்க, பசங்க வந்து பொண்ணுங்க ஏமாத்துறாங்க, இப்படி தான் நிறைய விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன், இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் தான் வந்து ரொம்ப முன்னாடி இருந்தது. இப்படி முன்னாடி வந்து கொஞ்சம் நிறையா கரெக்டான ட்ரூ லவ்வாக இருந்த மாதிரிலாம் நிறையா ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ 2 பேருமே போத் அப்படி தான் இருக்காங்க. லைஃபே ஃபஸ்ட்டு அவங்க சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜாலியாக இருக்கிறபடி இருங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் என்ஜாய் பண்ணுறது பண்ணலாம், பட் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது வேர்க்கும் பையனும் பொசிட்டிவ் ஆகிறதுனால ஒரு சண்டை வரும். அது இவங்க வந்து பொசிட்டிவ் ஆகிட்டு வெளில சொல்லாமல் இருக்கலாம், அது வந்து இவங்க வேறெல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம், அது அப்படியே வளர்ந்து இதுவாகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது சொல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ஓவர் திங்க் பண்ணி அவங்க இதாக எல்லாம் பேச பண்ணதுனால இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகும். அதனால வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரேக்கப் அதிக காரணம் பசங்களா இல்லை பொண்ணுங்களா இருக்காங்க? மேபி சிச்சுவேஷன் பொறுத்து தான். நான் 2 பேருமே சொல்ல முடியாது. பட் இப்போது 2 சைட்லேயுமே வந்து சென்சிட்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சைடு பொண்ணுங்களே ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் கூட பசங்க கூட நிறைய பேர் இப்போ சென்சிட்டிவாக இருக்காங்க. அவங்களோட அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இப்போது பொண்ணுங்களுக்கு க்ரியேட் ஆனால் கூட தனி ஸ்பேஸு, பசங்களுக்கும் அவங்களோட ஸ்பேஸ் வேணும், அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணுன்றதுனால நிறைய பேர் அவங்களுக்கு என்ன இப்போ இதனால் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு போயிடுறாங்க. ஸோ அதனால் அது இல்லாமல் இருந்தால் இன்னும் ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்கும்.